சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உலகத்துக்கு எத்தனை சாமி இருக்குதோ அத்தனை சாமியை வச்சு கும்பிட்டு இருக்க. இவன் வாரம் பூ போட்டு கும்பிட்றான். இவங்கிட்ட சொல்கிறது பழிக்கும் இல்லைன்னு சொல்ல. இவனே நான் குறையும் சொல்ல கிடையாது. அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் அவன் தெரியாமல் நிற்க வச்சுட்டான். சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சந்திச்சீங்க. சந்திச்சோம்மா. என்ன பேசுனீங்க? நான் பேசுனேன், லைஃப் வந்து இப்படி பண்ணிட்டேன், தெரியாதனமாக என்னை கூட்டிகிட்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு மேரேஜ் ஆனவர் அப்படின்னு சொன்னேன். சரி இருக்கிற வரைக்கும் இரு, இல்லைன்னா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டேன் மேடம். என்ன நம்பி நீங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தீங்க? நாங்க உங்க 2 பேரும் சேர்த்து வச்சுடுவோம்னு சொல்லியா? சேர்த்து வைப்பேன். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இந்த கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க மறுபடியும் உங்க புருஷன் கூட வாழணும். என்ன பேரு? முத்துலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேடத்துல. என்ன பிரச்சனை? ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரச்சனை. உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தேன். நீங்க? ஆமா. அதுக்கு அவங்களுக்கு வந்து கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? லவ் பண்ண பையனுக்கு. அவர் பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம். ஆமா. அப்புறம் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த மூலியமா இவங்க பேச்சுவார்த்தை இருக்கும்போது சாதாரணமாக தான் பேசணும், ரொம்ப டீப்பாலாம் எதுவும் பண்ணலை. அதில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. யாரோட ஒய்ஃப்? வேலுச்சாமியோட ஒய்ஃப். இல்ல இல்ல இல்ல, முதல்ல சொல்லுங்க. நீங்க லவ் பண்ணது ஆறுமுகம். ஆமா. அதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் பண்ணது வேலுச்சாமி. அது ஏன் அப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்களுக்கு ஆறுமுகத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. அதுக்கு பின்னாடி 1 வருஷமா கேப்ல நான் பார்க்கவே இல்லை இவங்களை. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே உங்களுக்கு எனக்கு தெரியாது. அது சொல்றது நீங்களும் முயற்சி பண்ணல? முயற்சி பண்ணல. சரி இவங்க இல்லை அப்படின்ட்டு நான் மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே நான் அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் வெளியில எங்கேயும் விடவும் மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல எனக்கு வெளியே எங்கேயுமே போக தெரியாது. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 1.5 வருஷம். அவரும் வந்து உங்களை பார்க்கல? அவங்க கால் உடைஞ்சு வீட்டிலே இருந்துட்டாங்க. அதனால வெளியில எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. சரி, அதுக்கப்புறத்துக்கு பின்னாடி நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேலுச்சாமி தான் டிரைவரா வந்துட்டு இருந்தாரு. நான் போற வண்டி பிக்கப் பண்ற வண்டியா? பிக்கப் பண்ற வண்டி. அந்த வண்டியில டிரைவரா வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களோடும் பேசுற மாதிரி தான் நாங்களும் பேசணும். அது வந்து தப்பா எடுத்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எங்க ஊர்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ ஹஸ்பண்ட் வச்சிருக்க. அவர் ஆல்ரெடி மேரிடா? மேரேஜ். என்ன வயசு அவருக்கு? 56 வயசு 57 வயசு ஆயிடுது இப்போ. அப்போ 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 வந்து 52 வயசு என்ன. அப்போ வயசு எனக்கு சொல்லலை. உங்க வயசு அப்போ என்ன? 19 வயசு. நீங்க 19 வயசு, அவர் 52 வயசு. ஆமா. அதுக்கு பின்னாடி அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணி அப்புறம் குழந்தை ஒண்ணு பிறந்து. இல்ல, வைஃப் வந்து என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க அவங்க வைஃப்? எங்க ஹஸ்பண்ட நீ வச்சிருக்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒருத்தர் எல்லா பிள்ளைங்களும் பேசுறாங்கன்னா எல்லாத்தையுமே சந்தேகப்படக்கூடாது. உங்க பொண்ணு மாதிரி தானே, என் வயசு தானே உங்க பொண்ணுக்கு இருக்கு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. அப்படி அவங்க வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு சரி இவ்வளோ பிரச்சனை வந்த பின்னா நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பவும் நான் என்ன சொன்னேன், வைஃப்க்கு தெரியுமா கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லி? தெரியும். சொல்லிட்டு தான் பண்ணாரா?
இல்லை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, நைட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், பகலில் மட்டும் நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட இருந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த வைஃப் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தாங்க. நான் வாடகை வீடு பிடிச்சி இருந்தோம். உங்களை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வைஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை, என்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு இடையில ஒரு டைம் நான் வேலைக்கு போகிறப்ப சண்டை போட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீ என்னைக்கு இருந்தாலும் அடிபட்டு செத்துருவேன், இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த சண்டை வந்ததோடு சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கறதில்லை. சரி, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மேரேஜ், ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தை பிறந்ததுமே அப்புறம் வந்து இப்போ கஷ்டப்பட்டோம், நான் இல்லைன்னு நான் சொல்லேன். கஷ்டப்பட்டு இது பண்ணோம். அப்புறம் பையனை வந்து ஸ்கூல் தாட்டி விட்டேன். அப்போ வந்து ஆறுமுகத்தை வந்து எதர்ச்சியாக பார்த்தேன் நான். எங்க? கோயிலுக்கு போகிறப்போ இந்த மாதிரி என்ன மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், நான் உன்னை நான் பார்க்கவும் இல்லை, அதில் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் சரி இருந்துட்டு பையன் இருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி வண்டியில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. மத்தியானம் ஒரு டைமில் ஒரு நாள் வீட்டில் விட்டு போனாங்க. ஆமாம். அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்கலையா, நீங்க ஏன் என்ன கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணலன்னு கேட்கலையா? சரி, நான் அவங்களுக்கு வந்து நாங்கள் அப்போ அட்ரஸ் தெரியல, சரி நம்ம சரியான பின்னாடி போய்க்கலாம் நான் இருந்தேன், அந்த நீ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உள்ள நீங்க எல்லாமே? அதுக்கு பையன் பிறந்ததுக்கு பின்னாடி இது நடந்தது. அதுக்கு பின்னாடி 2-3 வருஷத்துக்கு பின்னாடி தான் நான் மீட் பண்ணேன். அப்புறம் சரி அப்படின்ட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் காலையில் டைமில் வந்து எலுமிச்சம்பழம் இருந்தால் மில்லில் வந்து எலுமிச்சம்பழம் பழம் இருக்குங்க, அது வந்து எனக்கு 2 பழம் பறிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரிங்க வந்து பறிச்சு தரேன். ஆறுமுகம்? ஆமாம். வீட்டில் வந்து உட்காந்து டீ வச்சு கொடுத்துட்டு பழம் பறிச்சு கொடுக்கலான்னு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனவர் வேலைக்கு போகிறதாக சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாரு. திரும்ப ரிட்டர்ன் வரவும் பிரச்சனை. அன்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க பிரச்சனை. அப்புறம் இவங்க இந்த மாதிரி நான் தப்பா தொடர்பு இல்லைங்க. உங்க கணவருக்கு ஆறுமுகம் கூட உங்களுக்கு உங்க இந்த லவ் மேட்டர் பத்தி அவருக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி தெரியும். இந்த மாதிரி ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? அது இனிமே அந்த லைஃப் நமக்கு வராது, நம்ம வேணான்னு விட்டுருவோன்ட்டு நாங்கள் அதை வந்து இது பண்ணலை. திரும்ப அவங்களை நம்ம பார்க்க போறது இல்லை, நம்ம எதுக்கு அதை பேசி வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வரும், நம்ம சந்தோஷமா இருப்போன்னு இருந்தது. திரும்ப இந்த இவங்களை ஆறுமுகத்தை நான் பார்த்தது பிரச்சனை ஸ்டார்டிங் ஆச்சு. சரி, என்னாச்சு? அப்புறம் இந்த மாதிரி நீ அவனை வச்சிருக்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி தப்பான தொடர்பு இல்லை, வந்தாங்க பேசினாங்க. அங்க என்ன சொல்லுங்க, ஒரு தடவை எலுமிச்சம் பழம் ஏதோ நீங்க வீட்டுல ஏதோ போட்டு கொடுத்தீங்க, டீ சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. என்னோட குழந்தை தூங்கிட்டு இருந்தது ஸ்கூலுக்கு போற டைம்ல. இப்போ வந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு எழுப்பி விட்டேன். வேலுசாமி பயந்துட்டு இவர் மறைஞ்சுக்கிட்டாங்க. யதார்த்தமா உட்காந்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி நம்ம தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு இன்னொரு ரூம்ல, சாமி ரூம்ல. அப்புறம் வீட்டுக்குள்ள இவர் சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். கதவை பூட்டி தான் நீங்க டீ கொடுத்துருந்தீங்க? லைட்டா சாத்திருந்தது கதவு. எப்பயுமே மேக்ஸிமம் எப்பயுமே கதவு சாத்திருக்கும், ஃபுல் லாக் பண்ண மாட்டேன், லைட்டா எப்பயுமே சாத்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பிடிச்சி அன்னைக்கு எல்லாம் அடிச்சு பயங்கரமா பிரச்சனை. அவருக்கு தெரிய வந்துச்சா இவர் பூஜா ரூம்ல உட்காந்துருக்காருன்னு? பாத்துட்டாங்க. அவர் பாத்துட்டாரு? பாத்துட்டாரு. சோ இது ஒரு டவுட் வச்சுதான் அவர் வேலைக்கு அன்னைக்கு போல. அது வந்து மற்றவங்க யாரும் சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு யாரும் வர்றாங்க போறாங்க அப்படின்னு பார்த்து. ஒரு டைம் வந்ததுங்க, அது லீலரா வராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டைம் மதியானம் வந்தவங்க இதே மாதிரிதான் எல்லாம் வருவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த டைமிங்ல வந்து இவர் பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுமே அவர் வந்தாரு. வந்து இந்த மாதிரி கேட்டதுக்கு இல்லைங்க நான் தப்பான உறவுல இல்லை, நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் பேசுனேன், தப்பான ஏன் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் பழகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நீ இந்த மாதிரி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. சரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக வேலைக்கு போகலேன். என்னை பிடிச்சி அடித்து வலையெல்லாம் உடஞ்சி ரத்தம் கொட்டிடுது. சரி இதுக்கு மேலே நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், சூசைட் பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? மருந்து குடிச்சிட்டேன். மருந்து குடிச்சிட்டு படுத்துட்டேன். என்னோட பையன்தான் பார்த்துட்டு போய் அம்மா என்னமோ மயங்கி போடுறாங்க, நீ வா அப்படின்னு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து கேட்டதுக்கு நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். அப்போவுமே நான் சொல்லலை. சரி அப்படின்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் 2 நாள் குளுக்கோஸ் போட்டு காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி அருவா எடுத்து வெளியில் உட்கார வச்சு, வெளியில் நிலா விழிச்சிருக்கும், கட்டல் போட்டு உட்காந்து வெளியில் அருவா எடுத்து கையிலேயே அடிக்கிறது, அருவாவிலேயே அடிப்பாங்க. இந்த மாதிரி அடித்தாங்க. ஏங்க நான் தப்பே பண்ணாத, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இனிமேல் பிரச்சனை வராது நான் சொல்லி பார்த்தேன். நீ அவன்கிட்ட போல, நீ எவங்கிட்ட வேணா போவே இல்லை, நீங்கள் இருக்கிறவங்க தான் சாகத்தோணும், அப்போ ஏன்னா என்னை காப்பாற்றினீங்க நான் கேட்டேன். சரி நான் அன்றைக்கி அடித்து முடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அவன் திரும்ப வேலைக்கு போயிட்டு வந்தானையும் தண்ணி அடிச்சுட்டு வந்து சிகரெட் குடிச்சு தனக்கு தானே சூடு வச்சு சொல்லுவாங்க. நான் வச்சா அது பாவம், நீயா வச்சுட்டே பாவம் இல்லை, வைக்கிறேன் கத்தியில் குத்துவா, இப்படியே டார்ச்சர் பண்ணேன். என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? 3 அண்ணன் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. இந்த பிரச்சனை போய் நீங்க சொல்லி அது மாதிரி அவர் ஃபோன் பண்ணிட்டாரு, சொன்னா நம்ப மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க கல்யாணம் ஆன பிகினிங்லயே ஸ்டார்டிங்லயே நீங்க உங்க லவ் விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்ப அவர் என்ன ஃபீலிங்ல இருப்பாரு,
சரி என் மனைவி என்கிட்ட இதை பத்தி சொல்லலையே, அந்த ஒரு 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 விஷயம் அவர் மனசுல ஓடிட்டு இருக்கும்ல. அது உண்மைதான். அதுதான் அவர் ப்ராபப்ளி அதனால தான் அவர் கல்யாணம் ஆன உடனே நல்லா தானே பார்த்துருந்தாரு உங்களை. பையன் பிறகு வரைக்கும் எல்லாம் நல்லா எந்த தான் பிரச்சனை இருக்குல்ல, சந்தோஷமா தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தடவை வந்தாருன்னு சொன்னீங்கல்ல ஆறுமுகம், அதுக்கப்புறம் நீங்க ஆறுமுகத்தை பார்க்கவும் இல்ல பேசவும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு நான் பார்க்கவும் இல்லை, பார்க்கல. பேசல. அவரும் உங்களை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணாங்க, ஆனா நான் பேசல. எப்படி முயற்சி பண்ணாரு? வீட்டுக்கு வந்தாங்க ஒரு டைம், அதுக்கு பின்னாடி ஜன்னல் வழியா பேசணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனா நாங்க வந்து ட்ரை பண்ண கிடையாது, நான் பேசவே இல்லை. என்ன சொன்னீங்க? நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து கூப்பிட்டாங்க, நான் திரும்பி கூட பார்க்கல, விட்டுட்டேன். சரி, நமக்கு வேணாம், நம்ம இருக்கிற டார்ச்சர் போதும் அப்படின்னு, இனிமேலாவது நம்ம பிரச்சனை இல்லாம ஒதுங்கிக்குவோம், அவங்க லைஃபை பார்க்கட்டும்னு விட்டுட்டேன். இவங்க மீண்டும் மீண்டும் ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை, இல்ல இன்னும் கல்யாணம் பண்ணலை. இல்ல உங்க வீட்டுல இந்த இந்த லவ் விஷயத்தை பத்தி தெரிஞ்சு ஏதாவது நீங்க சேரக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு முயற்சி இருந்துச்சா? யாருக்கும் உங்க வீட்டு சைட்ல இருந்து, உங்க ஃபேமிலில இருந்து? ஆறுமுகத்து கூடங்களா? ஆறுமுகம் நீங்களும் சேரக்கூடாதுன்னு இப்போ சொல்லி? இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாது இந்த லவ் விஷயத்தை பத்தி உங்க ஃபேமிலில யாருக்குமே யாருக்குமே. தெரியாது. இப்ப இந்த பிரச்சனை வந்த பின்னாடிதான் எல்லாமே பப்ளிக் ஆகுது. சரி, இப்போ என்ன முடிவுல இருக்கீங்க? நான் ஆறுமுகத்து கூட போலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். என்னம்மா? ஆமா, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. குழந்தை வேணா கொடுக்க சொல்லுங்க, நான் வச்சுக்கிறேன். என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியாதுங்க மேம். எதுக்காக உங்க முதல் மனைவியை விட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? முதல் மனைவி இருந்துச்சு அப்படி சார். நான் பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ரேஞ்சுக்கு வந்துட்டான். விரும்பி கல்யாணம் பண்ணீங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்லன்னு சொன்னாங்க, ஊரு அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. கல்யாணம் பண்ணணும் எஹீம்ல யாருமே பழகலைங்க, நானும் பழகல, அவரும் பழகல. அவங்க ஒய்ஃப் எங்க ஊருக்கு வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் வெளியில வந்தேன். வீட்டில் போய் பிரச்சனை பண்ணா அப்படிங்க. பிரச்சனை ஒன்றா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த முற்பாடு நீ எப்படி உன் புருஷன் கூட வாழ்ந்துட பார்த்துடலாம் அப்படின்னு இவ்வளோ சண்டை போட்டா அப்படிங்க. அது எனக்கு மேட்டர் தெரியாதுங்க. அது அப்புறம் மறாத நாள் வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து என் வீட்டில் வந்து சண்டை போட்டு போகிறாப்புல, நான் மருந்து குடிச்சு போகிறேன், நீ வர முடியுமா முடியாதான்னு கேட்டா அப்படிங்க என்னைய. நான் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறீங்க, நான் வர முடியாதுன்னு சொல்ல வர்றேன். ஆனால் வந்து அந்த முடிவுக்கு நீ போகாத, எங்கள் அம்மா கையா இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், ஏன்னா இப்போ போய் கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்குது, உனக்கு வயசு ஆகிக்கிச்சு, இந்த மாதிரி செஞ்சால் நாளைக்கு அந்த பிள்ளை ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அந்த பிள்ளை விரும்பி வந்துருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பிள்ளை கூப்பிட்டு அப்போ எங்கள் அம்மா மதுரை மிஷின். அப்போ இவங்க தான் சொன்னாங்களா இது மாதிரி எனக்கு நீங்கள் தான் என்னை கட்டணும்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். கட்டணும்னு நான் சொல்லேன், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன வழின்னு கேட்டேன். சரி வா பார்த்துக்கலாம் நாங்கள், சரின்னு நான் கிளம்பி போனேன். நான் என்ன சொல்லிட்டு தான் போனீங்களா? வீட்டில் சொல்லலை, நான் என்ன சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு கேட்டேன். சரி வா பார்ப்போம் அப்படின்னா. சரி நான் என்ன எஹிமில் போனேன், நம்ம போனோம்னா சரி அவங்க நல்லது சொல்லி அனுப்பிச்சா நம்ம வந்துடுவோம், இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாங்களே கேட்போன்னு தான் நான் போனேன். அப்போ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் ஓகே கொண்டு போய் கேரளாவில் எங்கள் அக்கா வீட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்க அக்கா கேரளா உண்மை சார், அதெல்லாம் ஒன்று போய் சொல்ல கேரளாவில் விட்டுட்டு நான் திருப்பி வந்துட்டேங்க. கல்யாணம் பண்ண பிறகு அங்கே கேரளாவில் விட்டுட்டு வந்துட்டானுங்க. அப்போ உங்க வீட்டுல முயற்சி பண்ணல, நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு தேடலையா? இல்லை, நான் இங்க அதாவது இவங்கள்ட்ட வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவர் கொண்டு போய் எங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு இவர் இங்கே வந்துட்டாரு, கிளம்பி திண்டுக்கல் வந்துட்டாரு. நான் 2 நாள் அங்கே தான் இருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு வந்து குடி வச்சிருந்தாங்க. நீங்க போய் அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டீங்களா நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி? இல்லை சார், அவதான் ஃபோன் பண்ணா அப்படி. நீங்க போய் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை? நான் வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுச்சு, சரி அந்த பிள்ளைய கூப்பிடு, நான் மதுரைக்கு போகிறேன், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவார், இதை நான் உங்கள் அப்பாவுக்கு நான் அப்புறமே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை மதுரைக்கு. உங்கள் மனைவி கிட்ட சொன்னீங்களா? யார்ட்டுங்க? உங்கள் முதல் மனைவிட்ட. என்னனுங்க? உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணாதுக்கு மேலே என் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் மில்லே பூரா தூத்திட்டா அப்படிங்க. இல்லை அது அவங்க சொல்றது வேற விஷயம். இல்லை தூத்திட்ட பிறகு நீங்க சொன்னீங்களா? நம்ம சொல்லாதுக்கு முதலே மில்லுலே போய் பூரா சொல்லிட்டா அப்படிங்க. மில்லுலே பூரா சொன்ன முறை நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. சொல்லல நான் 2வது கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நீங்க அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அங்கதான் படுத்துருக்கேன், அவளே பூரா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டா அப்படிங்க. அப்புறம் அதுக்கு முன்னாலதான் அவளை கொண்டு போய் நான். பசங்க இருக்காங்களா? பசங்க பையனும் புள்ளி ஒண்ணுங்க.
ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாம் சார். அந்த சொத்து டைவர்ஸ் வாங்கினீங்களா? என்ன சார்? எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டீங்க? எழுதி வாங்கிட்டாங்க. யாருக்கிட்ட இருந்து? முதல் சம்சம் எழுதி வாங்கிட்டாங்க. கொடுத்துட்டாங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் நாங்கள் சம்பாதிச்ச பூரா கொடுத்துட்டோங்க. எல்லாமே கொடுத்துட்டு எல்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அவங்களும் சைன் பண்ணிட்டாங்க சார். எந்த தொடர்பு இல்ல? எந்த தொடர்பு இல்லை சார். இப்ப நீங்க அந்த வீட்டுக்கே போறதில்ல சார். இருக்கிறது இவங்க கூட தான். ஆமாம் சார். இவளும் என் பையன். உங்க பையனும் நீங்க 3 பேர் தான் வேற இருக்கீங்க. சார், வேற யாரும் இல்லை சார். உங்க பசங்க வந்து உங்களை பாக்குறாங்க? யாரும் வர மாட்டாங்க. என்னை பிடிச்சி அடிச்சப்ப கூட தடுத்தாருங்க. என் வீட்டுக்கார அடிக்கான்னு சொல்லி தடுத்தாருங்க. என் மகன், என் பொண்டாட்டி, என் புள்ள 3 பேரும் அடிக்க வந்தாங்களா? அடிச்சுட்டாங்க. உங்க அப்பா இறந்துட்டாங்க மேடம். உங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப எனக்கு இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்க பசங்க என்ன சொன்னாங்க? பரவாயில்ல அம்மா, அப்படிதான் நீங்க கல்யாணம் பண்ணீங்க, நல்ல சொத்து பிரச்சனைங்க. நான் சம்பாதிச்ச காசு பாதி பொண்ணுக்கு கொடுத்துருந்தேங்க. 5 நகைக்கு 1 லட்ச ரூபா பொண்ணுக்கு கொடுத்துருந்தேங்க. சம்சாரத்துக்கு 7 சென்ட் இடம் வச்சுருந்தானுங்க. அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டேன். அவள் 7 லட்ச ரூபாய் விற்று அவை கை வச்சுட்டாங்க. என் பையனுக்கு நீ அவர் 2 வருஷத்துக்கு கொடுத்துடல, என்னை நீ பெற்ற எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா. அப்படிங்க எங்கள் அப்பா சொத்து இருக்குது, இந்த பையனுக்கு உனக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி 1 சென்ட் வந்துச்சுங்க. 1 சென்ட் 1 200 வந்துச்சுங்க. 1 100 வந்துச்சுங்க. ஆளுக்கு 550 பிரித்து கொடுத்து பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருந்தேன். பெரியவனுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இவன் இந்த பையனுக்கு என் பேரில் எழுதி வச்சிருக்கிறேன். எதுக்காக வந்து அடிச்சாங்க? ஏன் இவன் வரக்கூடாது? அதாவது மேம், உள்ள வரக்கூடாது. சொத்துக்குள்ள நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ வா. அப்பா தவறிட்டாங்க. நீ வா வீட்டுக்கு. அவங்கள ஏன் கூட்டிட்டு வர? அப்பா தவறிட்டாங்களா? அப்படின்னு அப்பா தவறிட்டாங்களா? அதுக்கு இவ வரக்கூடாது அப்படின்றாப்ப நான் என்ன சொல்லிட்டேன், அவள் வரலைங்க போல் நானும் வரலன்னு சொல்லி போட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நீங்க வாழறது இவங்க கூட தான்? ஆமாம் சார். நீங்க 3 பேர் தான் சேர்ந்து வாழறீங்க? அவ்வளோதான். இப்ப என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். என்ன மேடம், இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். கல்யாணமே 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு வேலை வெடி கூட நான் போகணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு அடி கூட அடிச்சிருக்க மாட்டேன். இன்னும் வாடி பண்ணி கூப்பிட மாட்டேன். அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இவன் என்ன கடை நான் வாங்கி தருவேன். இவளுக்கு ஒரு தனியாக கல்யாணம் பண்ணி 5 சென்ட் இடத்த இவ பேருக்கு எழுதி வச்சிருக்கிறேன். இவளுக்கு 5 நகை எடுத்து வச்சிருக்கிறேன். இவ பேரில் இன்சூரன்ஸ் 2 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இவ பேரில் போய் இவ கையெழுத்து போட்டு வந்திருக்கிறா. எல்லாமே வந்துட்டேன். மாதம் 10,000 சம்பாதிக்கிறேன். அந்த கவட்டை கூட கொண்டாந்து இவ்வளோ தான் கொடுக்குறேன் நான். என்கிட்ட எதுவும் வேணாம், நீயே பண்ணாட்டு பார்த்துக்க. ஏன்னா அவளுக்கு முன்னால் நீயே ஜெயிச்சு காமிக்கணும். நீ மூத்த சந்தோஷம் நீ ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ராணி மாதிரி வச்சுருந்தானுங்க. நல்லா தானுங்க இருந்தா. இந்த ஒரு 6 மாதமாங்க கட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? 6 மாதமாக மில்லில் ஒருத்தர் வேலை செஞ்ச பூரா ப்ராடே எங்கிற ப்ராடே பண்ணிக்கிட்டு இருந்தான். யார் அது? இப்போ அந்த பையன் யாருன்னு தெரிலைங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது? யாருமே தெரிலைங்க. இன்னைக்கு என்ன ஃப்ராட் பண்றாங்க இவங்க? நாங்கள் குவார்ட்டர்ஸில் 3 பேர் குடியிருக்கிறோம். இவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும், அது 2 பேர் வீட்டுக்கு சாவி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி படுத்துக்குவாங்க. இன்னொருத்தர் ஒரு கேசியர் ஊருக்கு போயிடுவார். இவன் மட்டும் இருப்பான். ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பேங்கில் போய் பணம் கட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். பணம் கட்டிட்டு அவள் கூட வேலை செஞ்சவ வேலை பார்த்துருக்கேன். பேசியிருப்பாங்க போட்டிருக்கு. எனக்கு பேசவே எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிப்போ இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிருக்கா அப்படிங்க. போய் கூலி சொல்லி குடிச்சா அப்படிங்க. அப்புறம் மாதிரி வீட்டுக்கு வந்தால் அப்போ இது அப்படியே தொடர்ச்சியாகி போச்சு. தொடர்ச்சியாகவும் நம்ம கொஞ்சம் சாமி பற்றியெல்லாம் கொஞ்சம் அதிகங்க. ஏதாச்சும் ஒன்று கண்ணுக்கு காமிக்க எனக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு இருக்கும்போது நேச்சுரலாக பாம்புலாம் வந்துச்சு வீட்டுக்குள்ளே. ஆமாம், வீட்டுக்குள்ளே வரலைங்க. இவ்வளோ 2 வருஷம் இவனையும் பையனையும் மிரட்டி கேட்டு பாருங்க, நான் போய் சொல்லலாம். அப்படியா? வந்துச்சுங்க. வரவும் எங்களை சொன்னாப்புல. ஆனால் அத்தனை வீட்டுக்கும் போகும் பாம்பு நம்ம வீட்டுக்கு வரவே வராதுங்க. அது எங்கள் சாமி பாம்பு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு தப்பு பண்ண போகுது, சாமி பாம்பு வருது அப்படின்னு. சரி என்னமோ அவன் சொல்கிறா இவன் எல்லாம் சொல்ல எங்களை சொன்னாங்க. ஒரு சம்சாரி போகுது வருது பேசுனாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படிங்க என் காதால் கேட்கணும், கண்ணால் பார்க்கணும். அப்போ தான் நான் ஒதுக்க முடிச்சு நான் விட்டுணுங்க. விட்டுட்டு அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு நான் கிளம்பிட்டேனுங்க. போகும்போது லாரியில் சயனம் சொல்லிச்சு. என்றைக்குமே லாரியில் சயனம் சொல்லாது. நம்ம உட்காந்து ஓட்டத்தில் லாரியில் சயனம் சொல்லாது எப்பயுமே. சரி, ஓகே. எங்களுக்கு சயனம் சொல்லிச்சு. என்னடா இன்றைக்கி லாரியில் சயனம் சொல்லுது அப்படின்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு வண்டி திருப்பி பாட்டு வீட்டில் ஒரு டீ குடிச்சு போகலான்னு வீட்டுக்கு வந்தாங்க. வெளியே பைக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கேட்டுக்கு வெளியே நின்றுச்சு. கதவை தட்டுறேன் மேடம், கதவை திறக்கலாம். ஜன்னலை சாத்திட்டாப்படி. அப்போ சத்தம் மூலமாக திறந்துட்டாப்பலாம். திறந்தோடனே விடுவின்னு சமையல் ரூமுக்கு போனேன். உலகத்துக்கு எத்தனை சாமி இருக்குதோ அத்தனை சாமியை வச்சு கும்பிட்டு இருக்க. இவள் வாரம் பூ போட்டு கும்பிட்றா. இவகிட்ட சொல்கிறது பழிக்க இல்லைன்னு சொல்ல. இவளே நான் குறையே சொல்ல கிடையாது.
அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் அவனை தெரியாமல் நிற்க வச்சுட்டான். நிற்க வச்ச முற்பாடு நான் உள்ளே போய் அவனை போய் பார்க்க முடியல என்னால். எங்கள் அம்மா வந்து அவனை பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு விடுவீங்க. என் கண்ணுக்கு அவன் உருவமே எனக்கு தெரியலைங்க. அது எப்படி தெரியலைங்க, சத்தியமாக சரி தெரியலைங்க. நீ யாரா எந்த ஊரான்னு சொல்லி அவனை சட்டையை பிடிச்சி அடித்து வெளியே எடுத்துகிட்டு வரணுங்க. இவளுக்கு சேர்ந்து என்னை கடிதம் பிடிக்கிறான். ஓடி எடுத்து வெளியே கடிதம் பிடிச்சாங்க. அப்படி வெளியே ஓடியாந்து வெளியே தாப்பா போட்டு விட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடித்து கேசியருக்கு ஃபோன் அடித்து கேசியர் வாட்ச்மேன் வந்து கேட்டை திறந்து விட்டு அப்புறம் அவன் கேசியர் வந்து வெளிலே போட சொல்லிட்டான். வேலுச்சாமி இவ்வளோ பிரச்சனை போச்சு சொல்லிவிட்டாங்க. மேனேஜர் வந்து தெரிஞ்சு போச்சு. என்ன வேலை அப்படின்னா அதான் ஒன்றும் இல்லைங்க, அவங்க அண்ணன் வந்திருப்பான் போல் இருக்குது, சத்தம் போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜமாளிச்சுங்க. அது அங்கே மட்டும் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் மீண்டும் பிரச்சனை வந்துச்சுங்க. செவி பிரச்சனை வந்துச்சு. எனக்கு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. 1000 தான் தப்பு பண்ணால் இவ்வளோ நம்பி தான் நான் இருக்கிறேன். அவன் வந்து என்னை நம்பி இருக்கிறான். நம்ம நம்புறேன்னு ஒரு நம்பி பையன் இருக்கிறேன். நம்ம எந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு போட்டு என் அண்ணன் தம்பியிலேருந்து அக்கா தங்கச்சியிலேருந்து எல்லாருமே பகை என் மேலே. 2வது சம்சாரம் கட்டிட்டேன், எப்படி வாழ்ந்துறேன் பார்த்தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே பகை. நான் எல்லாத்துக்கும் இவள்கிட்ட சொல்லி தட்டி கொடுப்பேன். எதாக இருந்தால் பார்க்கலாமா வாமா அந்த தைரியத்தை கொடுத்துமா. திண்டுக்கல்ல வந்து 513 சதுரடி இருந்துச்சு வச்சுங்களா. இவதாம்மா வருமானது சம்பளங்கம்போல சனிக்கிழமை சம்பளம் போடுவாள். இப்போ தான் கூட மாடம் வேலையும் செய்வாள். ஒரு கஞ்சி குடிச்சும் குடிக்க ஓடுவா வருவா, எல்லா வேலையும் செய்வா, பையனை தட்டி விடுவா. சொல்ல போனால் எனக்கு அம்மாவாக இருந்தா. இத்தனை வேலையும் பார்த்தா. இந்த 2 கோயிலுக்கு போனான். ஓடி போகிற தெரிஞ்சு எனக்கு தெரியவே தெரியாது. ஓடி போகிறாங்க என்னமே எனக்கு கிடையாது. எங்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் இருந்து அவன் எவனும் தெரியாது. நகைக்கு ஆசைக்கு வந்தானோ எதுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாதுமா. கண்ணை கட்டி சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா, கேட்டு பாருங்க. அவங்க காதலிச்ச ஒரு நபரை 1.5 வருஷம் அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லையா. சரி மேடம். அந்த டைம்ல தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவரை சுத்தமா இவங்க மறந்துட்டாங்க. சரி மேடம். அந்த விஷயமே இல்லை. நானும் என்ன சொன்ன மேடம், கல்யாணம் முடிக்கும் போது சொல்லிட்டேன். நான் எங்கள் அம்மாவும் சொல்லிச்சு, நானும் சொன்னேன். உனக்கு அப்படி கடைசி வரைக்கும் இவங்க கூட இருக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு கல்யாணம் பண்ணும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நொந்து வெந்து போய் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு உன்னை நம்பி இங்கே உட்காந்துருக்கிறேன். நீயும் கடைசியில் கோட்டை விட்டு அவன் செத்து போயிருவேன் அப்படின்னு இல்லை. நான் என் மகன் உங்கள் மகன் கூட செத்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்றது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. என்னமோ பண்ணிட்டு மேலே ஒருத்தையும் பார்த்துக்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ என்ன உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கீங்க? யாருமா அவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா? தப்பு பண்ணுன்னா நான் கைப்படியாக பிடிச்சேன். இல்லைன்னு சொல்ல நான் வெளியே வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை கூட்டி கொண்டாந்து விட்டேன். நான் ஏமாந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்களா, சொன்னீங்களா இந்த விஷயத்தை சொல்லி? வந்தாங்க கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மாதிரிலாம் ஏற்கனவே வந்து நீயே விரும்பிப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, நீயே மறுபடியும் உங்களுடைய ராணி மாதிரி தான் வச்சிருக்கிற, அப்புறம் வந்தாலும் என்ன குறை செஞ்சாரு, நீயே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ போய் மருந்து குடிச்சிட்டா. மருந்து குடிச்சோன்னே பையன் வந்து அப்பா அம்மா என்ன மருந்து குடிச்சு பச்சையாக வாந்தி இருக்குன்னு சொன்னாப்புல. அப்புறம் தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மருந்தை போய் க்ளீன் பண்ணி கொண்டாந்து விட்டு அத்தனை வேலையை பார்த்தோம்மா. அப்போ நீங்க கேட்கலையா எதுக்காக இப்படி பண்றீங்க, என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கல? ஏமா முதல்ல பார்த்துட்டலாமா? அது யாருன்னு நீங்க கேட்கல? கேட்டேன். என்ன சொன்னாங்க? கேட்டதுக்கு என்ன சொன்னாப்புல, முதல்ல சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மில்லில் சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் சூப்பர்வைசரா வேலை பார்த்துருந்தாரு. இல்லை இவங்கள்ட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன். இல்லை வேலை பார்த்த பையன் இவங்கள்ட்ட நான் அப்படி சொன்னேன். ஏன்னா எங்கே இருக்காங்க அட்ரஸ் கேட்டு அவங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இதை நம்ம சொன்ன நம்மளால ஒருத்தவங்க சாகக்கூடாது நான் அந்த மாதிரி சொன்னேன். இப்போவுமே அவங்க அப்படிதான் பிளான் பண்ணாங்க. இவங்க 6 மணிக்கு 7 மணிக்கு போயிருவாங்க. இல்ல அன்னைக்கு 6 மணிக்கு கிளம்புறீங்க. அன்னைக்கு 6 மணிக்கு கிளம்பிட்டாங்க. இவர் எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு? 6:15 வந்தாங்க. 6:10 வந்தாங்க காலையில. ஆமா, கோயிலுக்கு போறதுக்காண்டி எலுமிச்சம்பழம் அவங்க வந்தாங்க. என் கடையில கிடைக்காதா எலுமிச்சம்பழம்? ஃபோன் பண்ணாங்க. சரி இங்க இருக்கு. நீங்க தான் எலுமிச்சம்பழம் வீட்டுல இருந்து தானே சப்ளை பண்றீங்க. கோயிலுக்கு போனா எங்கேயும் கிடைக்குமே. கிடைக்கும். அது என்ன 6:10 உங்க வீட்டுக்கு வந்து எலுமிச்சம்பழத்துக்காக? அதெல்லாம் கிடையாதுமா. 6 என் பையன் பக்கத்துல படுத்து தூங்கி இருக்காம 2 பேரும் கட்டில படுத்துருக்காமா. அப்படின்னா இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களாம். என் பொண்டாட்டி வானத்து வெளியே வரக்கூடாது, அது யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இல்லம்மா அது அவர் உங்களை நம்பி எல்லாத்தையுமே விட்டு உங்க கூட வாழ்றாங்க. சரி நான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிட்டு திரும்ப நான் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். அப்ப விடணும் இல்லைங்க. ஓயாம பேசிட்டே இருந்தா எப்படி இருப்பீங்க? விடணும்னு சொல்றீங்கல்ல. ஒரு வண்டியில கூட்டிட்டு போகும்போது திரும்பி பார்க்க கூடாதுங்களா?
ஏமா அது ஏன் சொல்றாரு? கேளுங்க, நீங்க கேளுங்க. 7 வருஷம் அது சொல்லல. 10 வருஷம் உங்க கல்யாணத்துக்கு. இப்ப அந்த 5 வருஷத்துல 10 வருஷம் இந்த 6 மாசத்தை விட்டுடுங்க. அந்த 10 வருஷத்துல அவர் எப்போது அதை சொல்லியிருக்காரு? 5 வருஷமாவே அப்படிதாங்க மேம். எப்போ அவங்க கண்ணில் பார்த்தாலும் இந்த 5 வருஷம் 5-6 வருஷமாவே பிரச்சனை தான். நீ சொல்லாத. 5 வருஷம் என்னைக்கு சொல்றேன் 5 வருஷம் பையன் கல்யாணம் யூகேஜி எல்கேஜி போகும்போதே பிரச்சனை தான் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் யாருனால வந்துச்சு? யாருனால வந்துச்சு? அப்ப நான் சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன், இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணலங்க, பேசாதீங்க. ரைட்டு, நான் பேசுனேன், தப்புன்னு ஒத்துக்கலாம், இல்லைன்னு வச்சு ஒத்துக்குங்க. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோமா, இப்போ என்றைக்குமே கோயிலுக்கு கூப்பிட மாட்டேன். அமாவாசை தான் கோயிலுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுவா. 2வது அன்னைக்கு அமாவாசைக்கு கோயிலுக்கு போகலன்னா என்றைக்குமே வந்து லீவு கொடுக்க மாட்டாங்க. டெய்லி 3 மணி 4 மணி திருப்பூர் போகும். அன்னைக்கு நான் கேட்டேன், வீட்டில் கோயிலுக்கு போனீங்கிறாங்க, நான் கூட போயிட்டு வரேன் சார் அப்படின்னு. சரி போயிட்டு வாயா, வேலைக்கு நாளைக்கு கூட பார்த்துக்கலான்ட்டாப்புல. அங்கேருந்து வரும்போதெல்லாம் 10 முழம் மல்லிகைப்பூ, கதம்பம், தேங்காய் பழம் எல்லாம் இவ கூட வாங்கக்கூடாது, நானே எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க தலைக்கு பூ வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு 2 சாமி பார்வதி சடைப்பொங்கல் 2 குழப்பமா. சடைப்பொங்கலில் தேங்காய் ஒரு மாதிரியை உடஞ்சுமா. தேங்காய் நேராக உடையிறதுக்கு ஒரு லேசாக உடஞ்சிச்சு. அப்பயே கேட்டேன், ஏதோ நீ தப்பு பண்ண உடஞ்சிருக்குது, சடைப்பொங்கலில் தேங்காய் உன்னை பார்த்து வேறு மாதிரி உடஞ்சிருக்குது, பார்வதியில் கரெக்டாக உடஞ்சிருக்குது அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் நம்பிக்கை எல்லாம் பேசாத அப்படின்னு. சரி விட்டு அது சாமியை பார்க்க உன்னையா அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். வந்து இடையாட்டில் வந்து சாப்பிட்டோம், மார்க்கமுள்ள சாப்பிட்டோம். சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்து உடம்புலாம் தயாராக சொல்லி போட்டு டீ வச்சு கொடுப்போன்னு டீ வச்சு கொடுத்தான். அப்போ 2 பேரும் உட்காந்து நாடகம் பார்த்தோம். அப்புறம் 8 மணிக்கு மேலே நம்ம இது சட்டத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருந்தோம்மா. சரி அவங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லி இட்லி பையனுக்கு எனக்கும் இட்லி சோறெல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ உட்காந்து நான் அதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பையனை போய் சுடுதண்ணி வச்சேன், பையன் சுடுதண்ணி வச்சுருந்தேன். இவன் என்ன செஞ்சால், நான் வெளியே போய்ட்டு வந்துடணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு எத்தனை மணி? 8:15. அந்த பக்கம் போய் இருட்டாக இருந்துச்சு. அம்மா இருட்டில் போராடா லைட் எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வாடா, நீ போட அம்மாவோட போய் லைட்டை கொடுத்துட்டு வாடா. எங்கே போகிறேன்னு சொன்னாங்க? பார்த்து உள்ள பக்கத்தான் பார்த்துருப்போம். இவன் லைட் எடுத்து போகக்குள்ள எட்டி பார்த்துருக்கிறேன். எட்டி பார்த்துன்னு அந்த பெரிய கேட்டுக்கு பார்த்தீங்களா, வில்லு கேட்டு, அது பக்கத்தில் கம்பி வேலி இருந்துருக்குங்க. அந்த கம்பி வேலையை தாண்டி நான் போகக்குள்ள இவன் வந்து இவ தாண்டதை பையன் பார்த்துருக்கேன். இப்போ பைக்கில் ஏறி உட்காருன்னு பையன் பார்த்துருக்கேன். அம்மா அம்மான்னு கத்திருக்கிறேன். அவன் இல்லை நீ போடா, நான் போயிட்டு வரேன்டா போடான்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்க. எங்கிட்ட வந்து அப்பா இந்த மாதிரி அம்மா போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நான் காலையே பூரா வழியே கத்தே தொலைவுறேன். முடியல, விடிய தூக்கம் இல்லை. விடிய வரவே இல்லையா? விடிய வரலைங்க. அதாவது இன்னைக்கு 10 நாளுங்க நான் பார்க்குறேன். இன்னும் சோறுதிங்க, என்னைக்கு போனது சோறுதிங்க கேட்டு பாருங்க. வீடு விட்டு ஓடிட்டாங்க. வந்துட்டா போய் அவங்க கூட ஓடியாண்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட அவங்க வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. சரிங்க, இவங்களும் ஆறுமுகம் சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க. எங்களை கொண்டுட்டு நீ போய் வாழ்ந்துக்கணும், வேணாம் சொல்லு. உன்னை அடிக்க இவங்க இல்லாம ஒரு வாழ்க்கை முடியாது. என்னால சத்தியம் முடியாது. முடியாது. நீங்க தான் ஆறுமுகம். எவ்வளவு வருஷமா இவங்களை தெரியும்? எனக்கு 9 வருஷமா தெரியும். 9 வருஷமா லவ் பண்ணிட்டீங்க? ஏன் பிரிஞ்சுட்டீங்க? இந்த ஆக்சிடென்ட் இதாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆக்சிடென்ட்? வண்டிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். அதெல்லாம் நடக்க முடியாம ஒரு 6 மாசம் இருந்தேன். 6 மாசம் 3 மாசம் இருந்தேன் நடக்க முடியாம. 3 மாசம். ஏன் 1.5 வருஷம் இவங்களை வந்து பார்க்காம இருந்தீங்க? நடக்க முடியல மேடம். லவ் பண்ணீங்கல்ல? லவ் பண்ணேன் மேடம். யார்கிட்டயாவது ஒரு மெசேஜ் விட்டுருக்கலாம்ல? அப்படியே தெரியல மேடம். 1.5 வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், ஒரு பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க மேடம், கல்யாணம் இடையில கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கே இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன கல்யாணம் பண்ணாட்டி என்ன அப்படின்னு ஒதுங்கிட்டீங்க. கோயிலுக்கு போக வர இருந்தேன் மேடம். முயற்சியே பண்ணல இவங்களை கான்டாக்ட் பண்ண? முயற்சி பண்ணேன். யார் மூலமா நீங்க முயற்சி? நானா எங்கிட்ட ஒரு பக்கம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கம்முன்னு முயற்சி பண்ணேன். இப்படி ஆயிருக்கையில நம்மளை வந்து அவங்க திரும்ப ஏற்றுக்குவாங்களா என்னன்னு தெரியாமல் நானா சரி மேரேஜ் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற இதில் இருந்தேன். அடுத்த இடையில கோயிலில் பார்த்தேன் ஒரு டைம். எத்தனை வருஷம் கழிச்சு இவங்களை மீட் பண்ணீங்க? ஒரு 2 வருஷம் இருக்கு மேடம். 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம். உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துருச்சு, இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, சந்தோஷம்? அது வராது தெரியல, சொல்லல மேடம். அதாவது அங்கே கோயிலில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 மாசம் நீங்க பெட்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு?
நான் காதலிச்ச பொண்ணு எங்க, அது அவங்க நான் எப்படி அப்போதைக்கு இருக்காங்க? வந்து மேடம் அந்த லைஃப்பை வந்து நான் வந்து இது பண்ணல. காலையே இப்படி போச்சு, நம்ம மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. மேரேஜ் நான் சொல்லல, ம். காதலிச்ச ஒரு பொண்ணு. ஆமாங்க, ஒரு முயற்சி நம்ம பண்ணுவோம்ல. முயற்சி பண்ணணும். நம்ம எங்கிட்ட போகல, நான் வரல. சரி யாரு படிப்பு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இந்த காதல் கதையை பத்தி யாருக்கு தெரியும்? உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியுமா? நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பார்த்துருக்கோம் மேடம். சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சந்திச்சீங்க, சந்திச்சேன் மேடம். என்ன பேசுனீங்க? என்ன பேசுனேன், லைஃப் வந்து இப்படி பண்ணிட்டேன், தெரியாதனமா என்னை கூட்டிகிட்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு மேரேஜ் ஆனவர் அப்படின்னு சொல்லல தான், சரி இருக்கிற வரைக்கும் இரு, இல்லைன்னா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயே சொல்லிட்டேன் மேடம். அது எப்படிங்க நீங்க அதாவது சொல்லுவீங்க? முடியல, ஏதாவது ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இல்ல 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 இல்ல, அவர் தான் எல்லாமே எழுதி கொடுத்து இவங்க கூட தான் வாழறாரு. இல்லை மேடம், அப்படின்னு எழுதி கொடுக்க அது எப்படி அவங்க சந்தோஷமா வாழலன்னு சொன்னாங்க? அப்படின்னு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிரச்சனை ஆனப்போ தான் மேடம் நான் சொன்னது. முதல்ல சந்திச்சப்போ சந்தோஷமா இருக்கேனா இல்லையா என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. பிரச்சனை இருந்ததுக்கு மேடம், ஆனால் என்கிட்ட சொல்லல. நீங்க 2 வருஷத்துல நீங்க மீட் பண்ணீங்க, ஆமாங்க மேடம். சரியா? ஆமாங்க. 5 வருஷம் சந்தோஷமா இருந்தோம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ 2 வருஷத்துக்குள்ள அவங்க எப்படி வந்து சொன்னாங்க நான் சந்தோஷமா வாழலன்னு? எப்படி சொன்னீங்க நீங்க போய் யார்கிட்ட? இவர்கிட்ட? இந்த இவங்க நேரம் பார்த்தாங்க பாத்தீங்களா, இந்த 5 வருஷமா தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க மேம். இவங்க பார்த்ததுல இருந்தா கல்யாணம் ஆகி 10 பிரச்சனை வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி 2வது வருஷம் தானே இவரை சந்திச்சீங்க? சந்திச்சு ஆனா வீட்டுக்கு வர போகல இல்லை. அதுக்கு பின்னாடி 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் வீட்டுக்கு ஒரு டைம் வந்தாங்க. 5வது வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இவரை சந்திச்சேன்னு சொன்னீங்க. இப்ப அவர் சொல்றது கல்யாணத்துக்கு 2வது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அவரை மேடம் நேரம் சந்திச்சீங்க. வீட்டுக்கு, அதாவது மேடம் இல்லைங்க நேரம் மேம். சந்திச்சது நாங்கள் 2 பேரும் வீட்டில் சந்திச்சது மேடம். வீட்டுல சந்திச்சீங்களா? பாருங்க, அதாவது வீட்டுக்கு நான் நான் சொன்ன வந்து பொய் எந்த இல்லைங்க. வீட்டுல கோயிலுக்கு சந்திச்சீங்க? மேடம் கோயிலுக்கு போகிறதுக்கோசரம் சொல்லிட்டு வந்தாங்க மேடம். முதல்ல சந்திச்சது எங்க கோவில்ல தான். கோயில்ல மேடம். அங்க எவ்வளவு வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? பையன் பிறந்தோடனே சந்திச்சேன் மேடம். எப்படிங்க? ஏங்க இவர் கூட சந்தோஷமா வாழ்ந்துருந்தீங்க, சந்தோஷமா இவர்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க நான் சந்தோஷமா வாழலன்னு சொல்லி? அவங்கள்ட்ட நான் சந்தோஷமா வாழலேன்னு நான் சொல்லவே இல்லை. கல்யாணம் இப்ப ஆயிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், எங்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன சொன்னாங்க? 2 வருஷம் மீட் பண்ணப்ப என்ன சொன்னாங்க? உண்மை அதாவது சொல்லுங்க. மேடம், அவங்க வந்து சந்தோஷமா வாழ்றேன்னு என்கிட்ட சொல்ல கிடையாது. நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து சொன்னேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க வந்து நான் என்னை இது பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே 2ஆம் தரமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க, நீங்களும் அவங்கள கான்டாக்ட் பண்ணல. நான் இவங்கள சேர்த்து வச்சு நான் திருப்பூர்ல பைய இறக்கிட்டு இருக்கேங்க. என் இவங்களை வீட்டுக்கு சேர்த்து வச்சு சந்தா இவங்க பேர் சேர்த்து வச்சு ஊரே பேசுறதுன்னு சொல்லிதான் இவங்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மேடம், அது எனக்கு தெரியாது. நான் தான் மேடம் கால் ஆக்சிடென்ட் ஆனால என் லைஃபவே வந்து நான் அது மட்டும் வந்து இல்ல, அவங்க வாழ்க்கையும் அவங்க மனைவி அந்த குடும்ப வாழ்க்கையும் இவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க, எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு. இவங்களை நம்பி இப்ப இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்லை மேடம், டெய்லி இப்போ நீங்க உள்ள பூந்து சந்தோஷமான இவங்களோட வாழ்க்கையில நீங்க பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. இல்லம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இவர் 6 மணிக்கு வெளியில போறச்ச எலுமிச்சம் பழம் வேணும்னு சொல்லி 6:15 வீட்டுக்குள்ள வருவீங்களா? மேடம், நான் கோயிலுக்கு போனாலும் ஒரு தெய்வத்துக்கு போகையில வந்து நான் அப்படி வந்து நான் தெய்வத்தை கும்பிட போயில வந்து தப்பு ஏன் கதவை தவறு. பூட்டிருந்தீங்க? என் கண்ணால கண்ணுல பாக்குறேன். ஏன் கதவை இல்ல பூட்டிருந்தீங்க? மேடம், கதவு என்னைக்குமே பூட்டி தான் 2 டைம் வீட்டுக்கு போயிருக்கேன் மேடம். இல்லை நான் வந்து தனியா மனசா- வீட்டுல இருக்கறச்ச சரி மேடம். தனியா வீட்டுல இருக்கறச்ச வீட பூட்டுறது வேற இல்ல விஷயம். மேடம், மில்லுல வந்து அந்த கதவு ஒருத்தர் வீட்டுல வரச்ச கண்டிப்பா வீட பூட்டவே மாட்டாங்க. வீட்டை பூட்டி வீட்டை விட இதுக்கு நான் அடிக்கிறேன், இவளும் சேர்ந்து என்னை அடிச்சு வெளியே முட்டி போய் கதை சாத்திட்டு போறானுங்க. இவர் 6 என் மணிக்கு பையன் கிளம்பி இருக்காரு, படுத்திருக்கான். டியூட்டிக்கு போயிருக்காரு. 6 மணிக்கு டியூட்டிக்கு போயிருக்காரு, நீங்க 6:15 வந்து வீட பூட்டி உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. அது பூஜா ரூம்ல வந்து அவர் உங்களை பாத்துருக்காரு. மேடம், அவங்க அதாவது மேடம் நான் வந்து அப்படி வந்து இது நான் எந்த விதத்துல நியாயம் தப்பு சொல்லுங்க? வந்து நான் பண்ண கிடையாது மேடம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணேன் மேடம். இல்லையே நான் சொல்ல மேடம், மனசார சொல்றேன் மேடம். கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணேன் மேடம். அவங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க வீட்டுல வந்து நீங்க இப்ப சொல்றீங்க நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்களா? மேடம், அதுக்கு முன்னாடி பண்ணேன்னு தான் சொல்றேன் மேடம். நான் மனசாட்சி பிறகு முன்னாடி நான் தப்பு பண்ணேன், இல்லையே நான் அப்புறம் சொல்றேன். முதலாளி மேடம், அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களாலதான் இந்த பிரச்சனையே வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப எதுக்காக மறுபடியும் அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை கிரியேட் பண்றீங்க? பிரச்சனைக்கு நான் போகவே இல்லைங்க உண்மையா மேடம். நீங்க அவங்கள காதலிச்சிருந்தீங்கன்னா சரிங்க மேடம், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் தான் என்னால மேடம் பிரச்சனை வருது, இனிமே நான் உங்க வீட்டுக்கு நான் வர ஒதுங்கி மாட்டேன். கேட்டேன் மேடம். அந்த பிரச்சனை இதுல இருந்து ஒதுங்கி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ண டார்ச்சர் எதனால ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துச்சு? எதனால டார்ச்சர் எதனால வந்துச்சு? என்னால டார்ச்சர் வந்து தான் ஒரு மேடம் மணிக்கு நான் வந்து புரிஞ்சுட்டேன் படுக்கிறாங்க. மேடம். நீங்க தான் காரணம். 1 மணிக்கு மேடம், வந்து நான் நீங்க தான் காரணம். சரி மேடம், என் மேலே அவளை கேட்டு பாருங்க. மத்தியானம் 1 மணிக்கு வர்றானுங்க, 1 மணிக்கு வந்து சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து 1:30 மணி வரைக்கும் 2 பேரும் கொஞ்சம் குழாவி மெத்தையில படுத்திருக்காளுங்க. அதையும் வீட்டுல சொன்னாங்க. அந்த மெத்தை வர கிடையாது எல்லாம் மேடம். தூக்கி வெளியே அந்த கேட்டு குழந்தைய பாருங்க. சொல்லிச்சான். என்ன அப்படி எல்லாம் இல்ல, அந்த குழந்தைய சொல்றதா? கிடையாது என் மேடம். பையனை சொல்றேன்,
கிடையாது மேடம். அப்புறம் அப்படி பஸ் எல்லாம் ஸ்டாண்ட்ல வந்து டேய் இது யாரா கிடையாது அப்படின்னு மேடம். கேக்குறா சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க. சரி, ஒரு நாள் பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் நான் போக கிடையாது மேடம். ரெண்டாவது டைம் தான் மேடம் என்னை பார்த்தது. அதுல இருந்து சித்திரவதை பண்ண அவங்க கூட அப்படி ஒரு தடவை என்னன்னா- அது அவர் புருஷன், அவர் என்ன வேணா கேட்கலாம், அது கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. சரிங்க மேடம். அது அவங்க கல்யாணம். சரிங்க மேடம். அவர் இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் இதை தான் கேட்டிருப்பீங்க. சரி மேடம். கேட்டிருப்பீங்களா இல்லையா? கேட்டிருப்பீங்களா? அப்போ உங்க சைடுல நியாயம் இருக்கு, இவங்க கேட்டா அதுக்கு நியாயம் இல்ல. நான் இல்லையே நான் சொல்லவே கிடையாது மேடம். நான் இருக்கேன் மேடம். எதுக்காக அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுனா ஏன் நீங்க பேக் டோர்ல இருந்து வந்து கதவை தட்டி இவங்கள்ட்ட பேச முயற்சி பண்ணிருக்கீங்க? அப்படி நான் வந்து தட்டி முயற்சி பண்ண கிடையாது மேடம். அதான் இவங்க இப்பதான் சொன்னாங்க. இதே வந்து உன் பொண்டாட்டியை நான் வந்து உள்ள புகுந்து கெடுதுன்னா நீ சும்மா இருப்பியா? நான் ஏன் பொறுமையா இருக்கிறேன்? இவர் இடத்துல நான் ஏன் பொறுமையா இருக்கிறேன்? காரணம் நீங்க என்ன? இருந்தீங்கன்னா என் பொண்டாட்டி மான வெளியே போக கூடாத ஒரே காரணத்தை நான் கம்முன்னு இருக்கிறேன். நான் வந்து இது முதல்ல வந்து பண்ணது அடுத்தவன் உண்மைதான் மேடம். பொண்டாட்டிய- அடுத்தவன் First பொண்டாட்டி வந்து வைக்கிறது love பண்ணது உண்மைதான். உண்மைதான் மேடம். இல்ல. சரிங்க மேடம். நீங்க முதல்ல லவ் பண்ணது அந்த விஷயம் தான், அதான் உங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க பிரிஞ்சுட்டீங்க. சரிங்க மேடம். உண்மைதான் மேடம். அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க, சந்தோஷமா வாழறாங்க. அந்த எதுக்கு பையனை மறுபடியும் வந்து அவங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை பிரச்சனையை நான் நீங்க கெடுக்கவே பண்றீங்க? கிடையாது மேடம். எங்க மேலும் நான் வந்து சொல்லுவேன் மேடம். அவங்க வாழ்க்கையை நான் கெடுக்கணும் நான் என்னைக்கு நினைக்க மாட்டேன். நான் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு சரி. போறேன் மேடம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இவர் உங்களுக்கு கொடுக்கறாரு, எல்லா இவரை பொருளும் நம்பி பார்த்திருக்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்க பாக்குறீங்க. உங்களை உண்மையா நேசிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அவர் உங்க வாழ்க்கையில இருந்து போயிருக்கும். இல்லம்மா, நம்ம காதலிச்சது வேற விஷயம், ஆனா இப்போ நீ வாழ்க்கையில சந்தோஷமா நீ வாழணும், போய் இதுதான் என் ஆசைன்னு சொல்லி அவர் தியாகம் பண்ணிருக்கணும். அது நான் பண்ணிட்டு தான் மேடம் என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க வீட்டுல வந்து இவர் வேலைக்கு மேடம் போறச்ச அப்படி தப்பு பண்ணலைங்க மேடம். அப்ப எதுக்காக அவங்க வீட்டுக்கு போறீங்க? அடிக்கடி சொல்ல வீடுகளை பார்க்கலன்னு சொல்ல சொல்லு பார்க்கலாம். ஒரு நான் வந்து வீட்டுல கோயிலுக்கு போறப்ப வந்து தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு எதுக்கு போய் என் வீடு கோயில ஏங்க இருக்குது? ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியில வேலைக்கு போறாரு, பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன எதுக்கு நினைப்பாங்க? எங்க டெய்லி வந்தாங்க? நீங்க வந்து போறீங்க, டெய்லி நான் வர கிடையாது மேடம். வீட்ல இருந்து எப்படி வந்தாங்க இவங்க? பஸ்ஸுக்கு வந்தாங்க மேடம். எப்படி பஸ்ஸுக்கா? பஸ்ஸுக்கு தான் மேடம் வந்தாங்க இடையில. நான் வீட்ல இருந்து வெளியில வந்து பஸ்ஸுக்கு 5 ரூபா டிக்கெட் சீத்தமாத்துல இருந்து வேடசுந்தர் வந்து நான் போன் பண்ணதான் வண்டியில நான் வரவே இல்ல. உன் உங்க பையன் பையனே போய் சொல்ல மாட்டான். சொல்றான். அம்மா, பையன் வண்டி நான் பார்க்கலமா, நான் பார்க்கல. அந்த கேட்டை தாண்டி வந்த ஒரு விஷயம் எனக்கு இவர் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாரு. கண்ணால பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொன்னாரு அவரு. நான் கண்ணால பெரிய உன்னை விஷயம். வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன். நான் தான் ஒத்துக்கிட்டேன். 1000 பேர் சொல்லிட்டு நான் கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் அதே தப்பு பண்றீங்க? நீ பிரச்சனை செல்லையும் வந்து அதே பண்ற மாதிரி தான் சார். எதுக்காக பிரச்சனை பண்றாரு? இவங்க பேசி எத்தனை நாளைக்கு நான் பேசி எதுக்காக பிரச்சனை பண்றாரு? அது முதல்ல நான் யோசனை சொல்லிட்டேன் பண்ணுங்க. தப்பு பண்ணனே நான் ஒரு நிமிஷமா, அவர் தப்பு பண்றாரு, உங்களை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, எதுக்காக பிரச்சனை பண்றாரு? ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்க. இவர் வந்து உங்களை சந்திக்கிறது எந்த புருஷன் இது அலோவ் பண்ணுவார்? அலோவ் பண்ண மாட்டாங்க மேம். நான் இல்லைன்னு நான் ஏம்மா, சொல்லவே நீங்களே நினைச்சு பாருங்க. நான் பண்ண தப்பு தான். நான் அப்பயும் பெரிய விட்டேன். தப்பு இல்ல, நான் தப்பு பெரிய தப்பு. நான் பண்ண தப்புன்னு பெரிய தப்பு நான் ஏத்துக்கிறேன். அதே சமயம் தான் நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆனா பிரச்சனை நீங்க பண்ணல? எப்படிங்க நீ தப்பு பண்ண அப்படியே பிரச்சனை அது பண்ணல? இப்படி நான் தப்பு பண்றது இல்ல. எப்ப தப்பு பண்ணேன்? என்னைக்காவது வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? நான் வந்துட்டு போனா வயம் போன் பண்ணி கேக்குறீங்க. கோயில் பூசாரிக்குமா, எங்க சாமி கோயில்ல பூசாரி கோவில்ல போய் இவனும் போயிருக்காங்க. போய் சாமி எப்போ விட்டுருக்காங்க. இது போய் அவர் இவனை கூட்டி நான் கோயிலுக்கே போகல. அந்த கோயிலுக்கு எனக்கு நான் பார்க்க நான் சொல்றேன், முதல்ல சொல்லிட்டேன். நான் எல்லாம் சொல்றேன், நான் கேட்கவே மாட்டேன். கண்ணால பார்க்கணும், அப்பதான் கேட்பேன். நான் அங்க போய் சாமி விட்டுருக்கா கேட்டதுக்கு அண்ணேன்னு சொல்லியிருக்கிறா. அந்த பூசாரி என்கிட்ட சொன்னாப்புல, அதுதான் போய் சொல்லியிருப்பேன். நானும் விட்டுட்டு நான் ரெண்டாவது கண்ணு தெரியாத பூசாரி கோயிலில் போய் சாமி கூட போயிருக்காங்க 2 பேரும். அந்த இவனை தள்ளி நிப்பாட்டி சொல்லி போட்டு இவன் மட்டும் முத்துப்பட்டு வர்றது. எனக்கு எல்லாமே தெரியுமா? நம்ம முன்னாடி வெளியே தூக்கத்தை கூட கம்பெனி விட்டேன் நான். இல்ல இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் நீங்க அப்போ பண்ணேன்னு சொன்னீங்களே, ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்க கூட நான் எப்படி வாழ்வேன்னு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் சொன்னீங்களே. பிடிச்ச புருஷன் தான் போய் அதே கட்டி தியாகம் கேட்டல. ஏன் நீங்க பண்றது இல்ல? இனி வேற பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நான் இருந்துகிட்டேன் மேடம். அப்படியே என் குடும்பத்தை கெடுத்து ஒண்ணு அப்படியே நான் ஒதுங்கி போட்டேன். இருக்கலாமே. அப்படியே ஒதுங்கி தான் மேடம் அப்ப ஏன் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில அந்த வந்து இடையில நான் இந்த எலுமிச்சம் சாமி கோயிலுக்கு போறப்ப பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டு டீ சாப்பிட்டேன் மேடம். எலுமிச்சம் டீலர்ஷிப் வாங்கி இல்லைங்க மேடம், அதுலதான் மேடம் பிரச்சனையே கோயிலுக்கு வெளியில எலுமிச்சம் பழம் இருக்கு, அது என்ன அவங்கள தேடி இல்ல மேடம். அந்த வெளில வந்தனால மேடம் அதாவது இல்லம்மா, உங்கனால ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் மேடம் பிரச்சனையே. நான் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேடம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு போனதே இல்லையா? ஒரே ஒரு டைம் போயிருந்தேன் மேடம். கதவை தட்டி இது பண்ணிட்டு வந்தேன். கதவை தட்டி அதான் சொன்னார்ல மேடம், சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு பேசல. எப்படிங்க இல்ல மேடம், அவர் 6 மணிக்கு போறாரு, 6:10க்கு கரெக்டா நீங்க வர்றீங்க. போன் அது இருக்குது, எப்படி? கேட்டு திறந்து இல்ல விட்டுறலாம். மேடம். அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த எலுமிச்சம்பழம் வாங்க வந்தப்ப தான் மேடம் வந்தேன். எலுமிச்சம்பழம் வாங்க போலீங்க 6 மணிக்கு இந்த எவன் time டைம் வந்து- வந்து வச்சிருக்கியா? எங்க 6 மணிக்கு அவர் கரெக்டா இவன் கேக்குற என்ன சொல்ற அப்படிங்க? 6:10க்கு நீங்க வரதும் அந்த டைமிங் எப்படி கரெக்டா 6:10க்கு நான் வரலைங்க மேடம். 6:15 சொன்னாப்ல. இருக்கு மேடம்.
6:10 6:15 பெரிய 2 மணி நேரம் வித்தியாசம் இல்ல சார். 5 நிமிஷம் தான். அது உண்மை. பயம் படுத்திருக்கான்ல, கட்டளை பயம் படுத்திருக்கான்ல. அதுல இருந்து அப்படியே டார்ச்சர் நமக்கு பண்ண என்ன ஆரம்பிச்சிட்டாரு மேடம். அப்புறம் மறுபடியும் ஒரு மணிக்கு வர்றாரு. சூடு வைக்க அது பண்ண, இது பண்ண. சூடு நான் வைப்பேன், என் பொண்டாட்டி வைப்பேன். அது அவங்க அடுத்தவங்க கூட போனா என் பொண்டாட்டி வைப்பேன். உன் பொண்டாட்டி வச்சனா நானு அவ காலை விழுந்து நான் அந்த மன்னிப்பு பொண்ணு வந்து கேட்பேன், என்னை எல்லாம் கேட்குது செய்வேன் மேடம், நானு. உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீ கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி சொல்றேன் மேடம். இவன் இருக்க காலு லட்சணத்துக்கு நீ போய் லவ் பண்ணி கல்யாணம் நான் அப்பயே கேட்டேன்ல உடனே நானு. வேற ஒருத்தர் நினைச்சிருந்தனாக்கா சொல்லு, நான் ஒதுக்கின்னு சொன்னேன்ல. நீங்க ஒரு இல்ல, இல்ல உண்மையான அப்படின்ட்டா. மனிதன் சொல்றீங்க, ஒரு ரொம்ப கிளீன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றீங்க. ஏன் வழியில இருந்து லாக் பண்ணி நீங்க ஓடினீங்க? ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இல்ல மேடம், இவரு ஃப்ரெண்ட்ஷிப் தைரியம் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லியிருந்தேன்னா அங்கேயே நின்று சொல்லிருக்கலாம், சார் என் ஃப்ரெண்டு தான், வேற எந்த ரிலேஷன்ஷிப் அது என் இல்ல. தப்பு தான் மேடம். அது நான் சொல்ல ஏன் ஓடுனீங்க? என்னுடைய தப்பு தான் மேடம். எல்லாம் நீங்க பண்ணி என் தப்பு தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணேன்னு சொல்றேன். எந்த தப்பும் பண்ணல நான் சொல்லுங்க மேடம். அதாவது எங்க 2 பேத்துக்குள்ள இருந்தது உண்மைதான் மேடம். நான் தான் மேடம். இருந்ததை பத்தி நாங்க சொல்லல, சொல்லுங்க மேடம். இருக்கிறது தான் நாங்க சொல்றோம். இப்ப வந்து பிரச்சனை திரும்ப ரொம்ப அதிகமா டார்ச்சர் பண்ணி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க மேடம். அங்கேயே பிடிச்சி அடிச்சு போனா போயிட்டு போறா. கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா அடிச்சு அவ இது கல்யாணம் பண்ணி பண்றாங்க கொடுத்து அவ சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க. இல்லைங்க, அவன் அதான், அவன் அதுக்கப்புறம் தான் தங்கச்சி மேடம் சரி. அடிக்கிறான், உதைக்கிறான், என்ன காரணத்துக்கு அடிக்கிறான்? உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. அடிக்கிறது, உதைக்கிறது, சூடு வைக்கிறது எதுக்காக? நான் தான் இப்ப தலையிடல நல்லா மேடம். சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து நான் தலையிடல மேடம். அந்த பிரச்சனை முடிஞ்சப்ப நான் தலையிடவே கிடையாது மேடம். கூட்டி போனா வெள்ளிக்கிழமை நைட் ஏன் கூட்டி போனா வந்து நான் வந்து கூட்டிட்டு போ, அதாவது என்னை வந்து கூப்பிடவும் தான் நான் வந்து வந்தேன் மேடம். அதாவது வந்து என்கிட்ட சொல்ல என்ன மேடம், செல்போன் எதுக்காக வாங்கி கொடுத்தீங்க? இந்த சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு போன் பண்றதுக்கு சொந்தம் மேடம். ஏன் வழியில போனா போன் இருக்கே? வெளியில அது செல்ல காட்டிருப்பாங்க மேடம். செல்ல பாருங்க, அந்த செல்ல வாங்கி பாருங்க. என்ன நம்பி நீங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தீங்க? நாங்க உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு விடுவோம்னு சொல்லியா? சேர்த்து வைப்பேன். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. இந்த கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க மறுபடியும் உங்க புருஷன் கூட வாழணும். என்ன மேடம்? இப்போ எங்கள் மேனேஜர் சொன்னாங்க. என்ன மேடம் உங்கள் மேனேஜர், எங்கள் மேனேஜர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ இவர் மட்டும் இவங்க வாழ்க்கையில இருந்து, இப்போ சப்போஸ் இவர் இல்ல, இவங்க வாழ்க்கையில இருந்தா, என்னம்மா இவங்க வாழ்க்கையில இல்ல, சந்தோஷமா இவங்க கூட வாழ்வீங்களா? சத்தியமா சந்தேகப்பட மாட்டீங்க, சந்தேகப்பட டார்ச்சர் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டேன் மேடம். எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் கேட்க மாட்டேன். இனிமேல் வந்து அவ எந்த இதுக்கு போக வேணாம், எந்த இதுக்கு செய்ய வேணாம், நான் பார்த்துக்குவேன் மேடம். நீங்க கொஞ்சம் வழியில இருக்கீங்களா? சரிம்மா, இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க டார்ச்சர் பண்ணாரு, டவுட் பண்றாரு, நான் இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னு சொல்றீங்க. எதனால சொன்னாரு? ஒரு தடவை எதனால சொன்னாரு? இந்த விஷயத்தினால தான். அவர் உங்க வாழ்க்கையில இப்போ இல்லைன்னு அவரை நீங்க 2 பேர் தான் வாழறீங்க. இப்போ உங்க குழந்தை, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாடி அவர் சொல்றாரு, நாங்க சொல்றது கரெக்டா தான் சொல்லணும்னு நம்புறீங்களா? கரெக்டா சொல்லுவேன். சொல்வீங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் மட்டும் இந்த தொடர்பு இல்லைன்னா நான் அவங்கள சந்தோஷம், அவங்களுக்கு எப்படி வாழணுமோ அது மாதிரி வாழறதுக்கு நான் விடுவேன். ஏன்னா அப்படித்தான் சந்தோஷம். வச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? என் பொண்டாட்டி அழகா இருக்கணும், அவ்வளவுதாம்மா. எனக்கு ஆசையா இருக்கு. இல்லம்மா, என்னை பூரா ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு இது மறந்துடுங்க. இவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, இவ்வளோ டாலரேட் பண்ணிருக்கீங்கல்ல, இவ்வளோ அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, ஒரு தடவை எங்களுக்காக வாழ்ந்து பாருங்க, சந்தோஷமா வாழ்வீங்க. நான் உறுதியா சொல்றேன், சந்தோஷமா வாழ்வீங்க. மறுபடியும் எங்களுக்காக இருங்க, உங்க குழந்தைக்காக இருங்க. அவருக்காக தனியா கூட இருந்துக்கிறேன் மேம். நான் போல மேம், என்னை உங்க கையால இங்கே கொன்னு போட்டு போனாலும் நான் அதை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். நான் உங்களை பண்ண துரோகத்துக்கு எனக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். அப்போ நீங்க ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துதான் ஆகும். அப்போ கூட தாட்டி விடுங்க. ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். ரிப்போர்ட் வந்துச்சா? ஆமாம். சரி, இவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தொலை கண்டுபிடி மேனேஜர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எப்படியா ஃபோன் பண்ணி வச்சுங்க, இவன் பேரை மாற்றி கொடுத்ததுனால ஒரு ஸ்டேஷன் தொலைகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்றாப்புல. அதனால தான் நீங்கள் பண்ணிட்டு வந்துருக்கலாம். 100% ஆறுமுகம் தான் கல்பிட்டு, அவர் தான் குற்றவாளி. ஏன்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க, சரி காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா இப்போ மறுபடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில வந்து இவர் தான் இந்த பொண்ணோட மனசை முழுமையா மாத்திருக்காரு. அதனாலதான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இப்ப நான் இவர் கூட வாழ மாட்டேன், வாழ்ந்தேன்னா ஆறுமுகம் கூட தான் வாழ்வேன்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆறுமுகம் வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வோம், இல்லாட்டி நாங்க 2 பேரும் இறந்து விடுவோம்னு சொல்றாங்க. முயற்சி பண்ணோம், ரொம்ப முயற்சி பண்ணோம் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு, ஆனா முடியல. இந்த கேஸை நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம், அவங்க அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. நேயர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.